வணக்கம் மக்களே! நம்ம தேக்கடி கேம்ப் சைட்லேருந்து அடுத்தது வந்திருக்க இடம் தான் கபி. இங்கே நம்ம கபி ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங்காக வந்திருக்கோம். இதான் என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸில் வந்தோம்னா நம்ம வந்த ஜீப்பில் இங்கே என்ட்ரி போடணும். என்ட்ரி போட்டதுக்கப்புறம் நம்மளை உள்ளே அனுப்புவாங்க. நம்மளுக்கு ஏற்கனவே என்ஜாடி கேம்ப் புக் பண்ணிட்டாங்க மொத்தமாக. ஸோ அதனால் நாம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ட்ரி போட்டுட்டு இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். காலையில் 5 மணிக்கு ஜீப் நம்மளை பிக்கப் பண்ண வந்துடுச்சு டென்ட்டில். அங்கே பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து சேர்ந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நாம் தேக்கடி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்குவாங்க. இது நம்ம 2வது நாள். இப்போ நம்ம கபி ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ ஜீப் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. இப்போ ஏன் ஸ்லோவாக போகுதுன்னா இது அனிமல் ஸ்பாட் பண்ணுற இடம். ஸோ அதனால் ஸ்லோவாக போயிட்டுருக்காரு. எதுனா அனிமல் நம்ம கண்ணில் மாட்டுதான்னு பார்ப்போம். யானைங்க உண்டா இங்கே? கடைசியாக ஒரு வழியாக ஒரு குரங்கு ஒன்று தெரியுது பாருங்கள். இவ்வளோ தூரம் வந்ததில் ஒரு அனிமல் நம்ம ஸ்பாட் பண்ணலை. டிரைவர் என்ன சொன்னார்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடணும் காலையில் அப்படின்னா யானை அந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் சொன்னார். பட் நம்ம கொஞ்சம் லேட்டு போல், அதனால் நம்மளுக்கு லக்கு இல்லை. அதுக்கப்புறம் டிரைவர் என்ன ஒரு ஃபோட்டோ ஷூட் ஸ்பாட்டில் நிறுத்தினார் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. இந்த இடமே சும்மா அருமையாக இருந்ததுங்க பார்க்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த பின்னாடி என் பேக்ரவுண்ட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அந்த மவுண்டெயினும் அந்த ஸ்கையும் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. வர வழியில் நம்ம அவ்வளோவா அனிமல்ஸ்லாம் ஸ்பாட் பண்ணலை. சின்ன இந்த மங்கீஸ், அதுக்கப்புறம் பஃபலோஸ் இந்த மாதிரி தான் பார்த்தோம். ஸோ ஆனால் அந்த சீனரி சும்மா அழகாக இருந்ததுங்க. அந்த நம்ம உள்ள என்ட்ரி ஆனதுக்கப்புறம் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு இங்கேயும் ஃபுட் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. ஃபுட்டெல்லாம் அருமையாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி மியூசியம் தான் கூப்பிட்டு வந்தாங்க. இந்த மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸுடைய ஸ்கெலிட்டன்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம கூட வந்த கைடு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணார். அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபாரஸ்ட்குள்ளே இப்போ நம்ம ட்ரெக் பண்ணி போக போகிறோம். இது ஏன் மார்க் பண்ணுன்னு கேட்டால், டைகர் வந்து ஒரு அனிமல்ஸ் அட்டாக் பண்ணுறப்ப நெயிலில் வேஸ்ட்லாம் இருக்கும். அது இல்லாமல் அட்டாக் பண்ணுறப்ப நெயிலில் புண்ணெல்லாம் வந்துடும். அது அது வந்து அட்டாக் பண்ண அனிமலை ஃபஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் உடனே சாப்பிட்றாரு.
ஃபஸ்ட்டு ஈரல் இது மட்டும் தான் சாப்பிடும். அடுத்து ஒரு இடத்துல போய் ஒளிய வச்சுட்டு வந்து அங்கிட்டு தான் ஃபுட் இருக்குன்னு அடையாளத்துக்கு வேண்டியும், அப்போ அதை நான் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இது இந்த மரத்தில் இது பண்ணால் ஒரு சிவப்பு ஜெல்லு மாதிரி வரும். அதான் அதுக்குள்ள மெடிசன். அதுக்கு வெளியே வச்சு ஒரு 25 ஸ்கொயர் கிலோமீட்டரில் ஒரு டைகர் மட்டும் தான் இருக்கும். அதுக்குள்ளே வர அனிமல்ஸ் மட்டும் அட்டாக் பண்ணும். அடுத்தடுத்துக்கு அட்டாக் பண்ணி சாப்பிடாது. காட்டுக்கே ராஜானா பார்த்தா டைகர் தான். ஆனால் பேர் தான் சிங்கத்துக்கு. சிங்கம் வந்து கூட்டமாக போய் தான் அட்டாக் பண்ணும். டைகர் வந்து சிங்கிளாக போய் அட்டாக் பண்ணும். இந்த ஃபாரஸ்ட் ஏரியா வந்து 990 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. இந்த ஃபாரஸ்ட் இங்கே 1000 ஆனை இருக்குது, 1000 மேலே காட்டு எருமை இருக்குது. அது இல்லாமல் 44 டைகர்ஸ் இருக்குது, 74 லப்பேட் இருக்குது, பிளாக் பேந்தர் இருக்குது. ஸ்னேக் வந்து 72 ஸ்னேக் வெரைட்டிஸ் இருக்குது. கோப்ரா, குங்குபுரா, வைப்பர் ஃபேமிலி எல்லாம் இருக்குது. கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் நம்ம சபரிமலை வியூ பாயிண்ட் இங்கேருந்து காமிச்சார். நம்ம அப்படியே ட்ரெக் பண்ணி வந்ததில் ஃபாரஸ்ட்லேருந்து இப்போ நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டோம். அடுத்தது நம்மளுக்கு என்ன ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா, போட்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு லஞ்ச் இருக்குது. லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே போட்டிங் போக வேண்டியதான். இந்த ட்ரெக்கிங் செம்ம சூப்பராக இருந்ததுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிங் பண்ணுற இடத்துல பார்க் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நமக்கான ஸ்லாட் இன்னும் வரல, அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த வெயிட் பண்ண அந்த டைமில் இந்த சீனரி அப்படி கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ഗ്രീൻ സൈഡിലും പോയിடும். ഇത് ശബരിഗിരി ഹൈഡ്രോ ഇലക്ട്രിക് മൊത്തം 8 ഡാം. ബി ഗിരീഷിലൊരു എന്താണ് പ്രസിഡന്റ് അവർക്കുള്ള സ്കീമുണ്ട്. ശബരിഗിരി ഹൈഡ്രോ ഇലക്ട്രിക് പ്രോജക്ட் 8 ഡാம். எல்லா டேமோட தண்ணி சபரிமலைக்கு போகுது, ப்ளஸ் கரண்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் போகும்போது கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஈபி லைன் போகுது இல்லையா, அதெல்லாம் தமிழ்நாடு மதுரை வரைக்கும் சப்ளை ஆகிட்டு. இப்போ 8 மீட்டர் இருக்கும். இப்போ 8 மீட்டர் போது 24 ஃபீட் ஆழம் இருக்கும். அங்கே கொஞ்சம் இறக்கி விட்டுருவீங்களா போட்டிங்? அங்கே போட்டு இல்லையா, அதெல்லாம் அங்கே ஃபால்ஸ் இருக்குது. தண்ணி அவ்வளோ இல்லை, லைட்டாக தான் இருக்குது. இப்போ அங்கே வர போயிட்டு இருப்பாரு. ஒயிட் கலரில் ஆமாம் ஒரு கிரே கலரில் அதை பார்த்து நம்ம கையில் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிடும். ஆமாம் நம்மளா பழக்கம் இருக்கும். இங்கே இருக்க மங்கில இன்னும் பழகலை, நம்ம இங்கே இன்னும் கொடுக்க தொடங்கலை. நம்மளா பழக்கம் இருக்கும். யானை வரைக்கும் மேலுக்கு வந்து தூக்கம் இருக்காது, பக்கத்தில் ட்ரீல தான் இருக்கும். ஏன்னா பாம்போ அந்த மாதிரி ஸ்னேக்ஸ் ஏதாவது வருதான்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கும். சப்போஸ் மேல் ஃபுட்டு கலெக்ட் பண்ணும்போது செத்துருச்சுன்னா, ஏதாவது ஆக்சிடென்ட்ல செத்துருச்சுன்னா ஃபீமேலை குட்டியை உள்ளேருந்து செத்துருவாங்க. ஃபீமேல் ஏதாவது ஆக்சிடென்ட்ல பேர் செத்துச்சுன்னா மேல் சூசைட் பண்ணி தரணும். அதான் கிரேட் ஆன் பேடா நம்மளுக்கு. போட்டிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கவி ஃபாரஸ்ட்லேருந்து கிளம்பி வந்துட்டோம். இப்போ நம்ம அடுத்தது எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, கவி கேம்ப் சைட்டு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணுறோன்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க புதுசாக அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். Until then, bye from Rider Money Vlogs.